சங்கே முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். Hello friends, in the video programming in Java perform the following string operation using string class. இதில் string concatenateோ and searchSubstringோ ஒரு ஸ்ட்ரிங்கில் இருந்து ஒரு சப்ஸ்ட்ரிங் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது இந்த கான்செப்டை நம்ம பார்க்கணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சிலபஸ் எஃபர் ஃப்ரம் 2023 and 24 அகடமிக் இயரில் B.Sc கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த சிலபஸ் மாற்றிருக்காங்க. நம்ம சேனலில் 1 to 5 வரையும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸசைஸாகவும் தமிழில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி 6th எக்ஸசைஸை நம்ம பார்த்திங்க அப்படின்னா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வர வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட வர பெல் ஐக்கான ஆல் அப்படின்றத மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோக்ராமிங் கான்செப்டில் முதல்ல ஸ்ட்ரிங் கன்காடினேஷன் பண்ணணும் அப்படின்னா 2 ஸ்ட்ரிங்கை நம்ம டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்ண ஸ்ட்ரிங்கில் சப்ஸ்ட்ரிங் எது நம்ம ஏதாவது ஒரு டீட்டெயில் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா சப்ஸ்ட்ரிங்கில் அவைலபிளாக இருக்கா. வாட் இஸ் த சப்ஸ்ட்ரிங் அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டரில் இருக்கக்கூடிய சிங்கிள் லெட்டர் கூட நம்ம சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த எக்ஸாக்ட் பண்ண ஸ்ட்ரிங்கில் இருந்து ஒரு சப்ஸ்ட்ரிங்கை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸாக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, அதுக்கு முதல்ல பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலைஸ் ஸ்ட்ரிங் தென் இந்த ஸ்ட்ரிங்கை நான் என்ன பண்ணுறேன் இன்க்ளூட் பண்ணுறேன். அது பார்த்திங்கன்னா கன்காடினேஷன். இந்த ஸ்ட்ரிங் கன்காடினேஷன் மெத்தட் அப்படின்னா என்னென்னா இப்போ கன்கேட் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங்காகவும் டினேஷன் அப்படின்றது அனதர் ஒரு ஸ்ட்ரிங்காகவும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கன்காடினேஷன் ஸ்ட்ரிங். இதுதான் கன்காடினேஷன்ஸோட மெத்தட். ஓகே, டிஃபைன் ஏ ஸ்ட்ரிங் சச் ஏ சப்ஸ்ட்ரிங். அதாவது ஒரு கேரக்டர்ஸ் நான் கொடுப்பேன் NA அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் கொடுத்த ஸ்ட்ரிங்கில் பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டிஃபைன் இன்டெக்ஸ் எக்ஸாக்டிங் ஏ சப்ஸ்ட்ரிங். ஓகே, இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கன்காடினேட் ஸ்ட்ரிங்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான கோட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு சப்ஸ்ட்ரிங்கை ஃபர்ஸ்ட் பண்ணுறதுக்கான கோட் ஜாவாவில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறோம். இன்கேஸ் சப்ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா ட்ரூவாகவும் இல்லைன்னா ஃபால்ஸாகவும் நமக்கு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்கில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு நியூ சப்ஸ்ட்ரிங்காக நம்ம உருவாக்க போகிறோம். ஸோ இந்த டீட்டெயிலில் தான் இந்த கோடிங்கில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளோட ஜாவா கோடில் கோட் பண்ணிகிட்டே நம்ம வீடியோ மேக் பண்ணும்போது வீடியோவோட லென்த் ஆஃப் டூரேஷன் அதிகமாகிறதுனால பிஃபோராக நம்ம வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பப்ளிக்காக ஒரு கிளாஸ், அந்த கிளாஸஸோட நேம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் மெத்தடுக்குள்ளே 2 ஸ்ட்ரிங்கை நான் என்ன பண்ணேன் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் அப்படின்ற டேட்டா டைப்பு str1 அப்படின்னு ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் நான் என்ன பண்ணுறேன் விஜய் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் str2 சங்கர் ES அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த இடத்துல நம்ம ஸ்பேஸ் விட்டுருந்தாலும் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இருக்குது. ஓகேங்களா, அந்த டபுள் கோர்ஸ்க்குள்ளே நம்ம மென்ஷன் பண்ணிருக்கு. ஓகே, 2 ஸ்ட்ரிங்கை நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம என்ன பண்ணணும் கன்காடினேட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஸ்ட்ரிங் கன்காடினேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் கன்காடினேட் ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். இதுக்குள்ளே அசைனிங் கன்காடினேட் ஸ்ட்ரிங் str1, str2. இங்கே பார்த்திங்க அப்படின்னா கன்காடினேட் ஸ்ட்ரிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா போத் 2 ஸ்ட்ரிங்கை ஒன்றா கன்வெர்ட் பண்ணி நமக்கு எடுத்து கொடுத்துரும். ஓகேங்களா, இது எனக்கு பிரிண்டிங்கில் வரணுன்றதுக்காக system.out.printlnல கன்காடினேட் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்குள்ள ஸோ இந்த வேரியபிளை இந்த இடத்துல நான் சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2 ஸ்ட்ரிங்கும் விஜய் சங்கர் ES அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார் ஏ சப்ஸ்ட்ரிங். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஸ்ட்ரிங்கு சர்ச் ஸ்ட்ரிங்னு ஒரு வேரியபிளை கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா AY அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த AY அப்படிங்கிற இந்த கேரக்டர் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சு அப்படின்னா இது பூலியன் இஸ் சப்ஸ்ட்ரிங் ப்ரெசன்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் இஸ் அ டைப் ஆஃப் டேட்டா பூலியன் டைப். சப்ஸ்ட்ரிங் str1, searchSubstring அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா,
அப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஸ்ட்ரிங் 1ல் ஏஒய் அப்படின்றது இருக்கா அப்படின்னு நான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா str1 கொடுத்துருக்கேன். இன்கேசஸ் நீங்கள் ஸ்ட்ரிங் 2ல் இருக்கிறது ஏதாவது ஒரு கேரக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா str2 அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். searchString அப்படின்னு நான் இந்த வேரியபிளை இந்த இடத்துல கால் பண்ணேன். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங் 1ல் அந்த ஏஒய் அப்படின்ற அந்த கேரக்டர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். இன்கேஸ் இருந்துச்சுன்னா இஸ் searchString அது என்னவோ அந்த கேரக்டர்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு ப்ரெசன்டட் இன் அப்படின்னு போட்டுட்டு str1 ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரூ அப்படின்னு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து வரும். ஸோ வரக்கூடிய அவுட்புட்டை வந்து system.out.println வந்து நம்ம யூஸ் பண்ணேன். இப்போது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சர்ச் ஃபார் சப்ஸ்ட்ரிங் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் சிங்கிளோ இல்லை 2 or 3 கேரக்டர்ஸோ நம்ம கொடுக்குறோம். நம்ம கொடுத்த கேரக்டர் அந்த ஸ்ட்ரிங்கில் இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வரும், இல்லைன்னா ஃபால்ஸு வரும். ஏஒய் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்க இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. நமக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரூன்னு வரும். ஏன் ட்ரூன்னு வரும்னா இங்கே டைப் ஆஃப் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், பூலியன் டேட்டா டைப். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு சப்ஸ்ட்ரிங்கை உருவாக்க போகிறோம். ஐஎன்டி இன்டிஜர் டைப்பு, ஸ்டார்ட் இன்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளோ, எண்ட் இன்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளோ. ஸ்டார்ட் இன்டாக்ஸ் அப்படின்னும்போது 1 அப்படின்னோ, எண்ட் இன்டாக்ஸுக்கு 4 அப்படின்னும் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா அரே பேஸ் பண்ணி இன்டெக்ஸ் பேஸ் பண்ணி அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 கேரக்டர்ஸில் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 to 4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எலமெண்ட்டாக இருக்குது இல்லையா ஸ்ட்ரிங்கில், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 0th பிளேஸ். இது 1 2 3 4 இந்த மாதிரி தான் ஸ்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா இன்டெக்ஸ் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ 1 to 4 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். இந்த 1 to 4 வரையும் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிண்ட் ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம கொடுத்துருப்போம் பாருங்கள், str1 அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்னது 1, எண்ட் இண்டெக்ஸ் என்னது 4. அப்போது நமக்கு வியை மட்டும் விட்டுட்டு அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நமக்கு எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிங்கில் வந்து அவைலபிளாக அது ஸ்டோர் ஆகிடும். இது நம்ம பிரிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக system.out.printlnல substring from intax அப்படின்னு போட்டுட்டு இன்டெக்ஸ் என்னவோ அந்த நம்பர்ஸ் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு என்ன வரும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூஸ் என்னென்னா அவுட்புட்டில் வரும். ஓகே, பிஃபோர் எல்லாமே முடிச்சாச்சு. மெத்தட் டு கன்காரினேட் டூ ஸ்ட்ரிங்கு. இப்போ 2 ஸ்ட்ரிங்கை வந்து கன்காரினேட் பண்ணுறதுக்கு பப்ளிக் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங் கன்காரினேட்ஸ் string 1 string 2 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கோம். ரிட்டர்ன் str1 + str2. ஸ்ட்ரிங் கன்காரினேட் அப்படின்னா 1 or more ஸ்ட்ரிங்கை ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது அந்த ஸ்ட்ரிங் கன்காரினேஷன். தமிழ் சினிமாவில் தங்கப்ப தக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடிவேல் சரத்குமார் நடித்த ஒரு காமெடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். தங்கப்பதக்கம்ன்றது மூவி நேமு. ஸோ அந்த காமெடி சீனில் வந்து பார்த்திங்கன்னா தங்கப்ப தக்கம் அப்படின்னு படிப்பார் சரத்குமார். அது வடிவேலோட ரோல் கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி படிக்கக்கூடாது, ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு தங்கப்பதக்கம் அப்படி படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளான அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் அந்த ஸ்ட்ரிங் கன்காரினேட் அப்படின்றது. பிரித்து படிக்காமல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து இது பண்ணுறோம். ஓகே, இதில் கன்காரினேட் மெத்தடில் வந்து 1 or more ஸ்ட்ரிங்கை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் மெத்தட் சர்ச், அதாவது ஒவ்வொருத்துக்குமே ஒரு மெத்தட் கொடுக்குறோம். மேலே வந்து டிஃபைன் பண்ணியாச்சு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மெத்தட் கொடுக்குறோம். ஓகேங்களா, சர்ச் பண்ணுறதுக்கான இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்ட்ரிங்கில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு சப்ஸ்ட்ரிங்காக பிரிக்கிறதுக்கான ஒரு மெத்தட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெரைவ் பண்ண இந்த 42 லைன்ஸஸோட இந்த ஜாவா கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இந்த கோடை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்கேசஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியான அவுட்புட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கன்காடினேட் ஸ்ட்ரிங். இப்போது நம்ம என்ன கொடுத்தோம், மேலே பாருங்கள் விஜய் அப்படின்றத கொடுத்துருக்கோம், சங்கர் அப்படின்றத கொடுக்குறோம். இந்த ரெண்டுத்தையும் என்ன சேர்த்துச்சு, விஜய் சங்கர் இஎஸ்ன்னு வந்து சேர்த்துருக்கு. நெக்ஸ்ட்டு ஏஒய் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அவுட்புட்டு என்னது, சர்ச் ஃபார் சப்ஸ்ட்ரிங்கு. அப்போ என்ன பண்ண ப்ரெசன்ட் இன் விஜய் அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து இது இருக்கா, இருக்குது ட்ரூ அப்படின்னு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் சப்ஸ்ட்ரிங். அப்போ நான் சொன்னேன் இல்லையா, இன்டெக்ஸ் 1 to 4 வரையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு அப்போ 0 வந்து விட்டுருச்சு. இன்கேசஸ் இங்கே 0 கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நமக்கு வந்துடும். பட் நமக்கு என்ன வந்துருச்சு, அவைலபிளாக வந்துருச்சு.
அதான் 1 to 4க்கு 1லேருந்து 3 வரை இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை மட்டும் நமக்கு பிரிண்ட் அவுட் பண்ணி IJA அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஓகே, இந்த ப்ரோக்ராமிங்கில் இருக்கக்கூடிய எல்லா கோடுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கோடிங் ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு ப்ரோக்ராமிங் எக்ஸசைஸில் சந்திக்கலாம்.